40 உவமைகள் படிப்பது எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக உவமைகளை பேசியிருக்கிறார். எதற்காக அவர் உவமைகளில் பேசினார், என்னென்ன உவமைகளை எல்லாம் பேசியிருக்கிறார் என்ற ஆழ்ந்த அர்த்தத்தை நாம் காணப்போகிறோம். நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் பைபிள் ஸ்கூல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உவமைகளின் மூலமாக பேசினார் என்பதிலிருந்து தொடங்கலாம். முதலாவது, எளிமையாய் புரிந்து கொள்வதற்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் இரகசியங்களை எளிமையான முறையில் ஒரு கதையின் மூலமாகவோ இயற்கையிலிருந்து பாடங்களின் மூலமாகவோ பாமர மக்களும் புரிந்து கொள்ளும்படியாய், எளிமையாய் தெரிந்து கொள்ளும்படியாய் அவர் உவமைகளின் மூலமாக பேசினார். மற்றொரு அர்த்தமும் உண்டு. சத்தியத்தை தாகத்தோடு தேடுகிறவர்களுக்கு மாத்திரமே இந்த உவமை பாடங்கள் புரியவும், சத்தியத்தை தாகத்தோடு தேடாதவர்களுக்கு இது சற்றே வெறும் கதை பகுதி போன்றும் மேலோட்டமாக மட்டுமே தோன்றும்படியாகவும் உவமைகளின் மூலமாக பேசியிருக்கிறார். இதற்கான வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், சத்தியத்தை தாகத்தோடு தேடுகிறவர்களுக்கு மாத்திரமே இந்த உவமை பாடம் புரியும். சத்தியத்தை தாகத்தோடு தேடாதவர்களுக்கு இது சற்றே எழுத்து வடிவத்திலோ கதை பகுதியாக மட்டுமே தோன்றும். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 40க்கும் மேற்பட்ட உவமைகளையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் சுருக்கமாக காண்போம். முதலாவது, விவசாயம் சார்ந்த உவமைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உவமைகள் விவசாயத்திலிருந்தே பேசியிருக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். இரகசியமாய் வளர்ந்த நல்ல விதை. ஒரு மனிதன் நல்ல விதையை நல்ல நிலத்தில் விதைத்தான். அது இரகசியமாக முதலில் முளை விட்டு, பிற்பாடு கதிர் விட்டு, பிற்பாடு தானியத்தை கொடுக்கக்கூடியதாக, பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. விதை தேவனுடைய வசனம். நிலம் என்பது இதயத்தை குறிக்கிறது. தேவனுடைய வசனம் நம் இதயத்தில் போடப்படும் போது அது இரகசியமாக பலன் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது என்ற அர்த்தம் அதில் அடங்கியிருக்கிறது. இரண்டாவது, உயரமாய் வளர்ந்த கடுகு விதை. கடுகு விதை மிகவும் சிறியதாயிருந்தாலும் அந்த விதை நிலத்தில் புதைக்கப்படுகிறது. பிற்பாடு அது உயிரடைந்து ஒரு மரத்தை போன்று வளர்கிறது. அதிலே அநேக பறவைகளும் வந்து தஞ்சம் புகிறது. இந்த கடுகு விதை யாரை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மிகவும் சிறியவராக தாழ்த்தி இந்த மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டார். அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு ஒரு விருட்சத்தை போன்று அவர் வளர்ந்து நமக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவராக மாறினார் என்ற அர்த்தம் இதிலே விளங்குகிறது. மூன்றாவது, 4 நிலத்தில் விழுந்த நல்ல விதை. ஒரே நல்ல விதை 4 வெவ்வேறு விதமான நிலத்தில் விழுகிறது. வழியருகே விழுந்த விதையாகவும், கற்பாறையின் மேல் விழுந்த விதையாகவும், முட்செடிகளுக்குள்ளாக விழுந்த விதையாகவும், நல்ல நிலத்தில் விழுந்த விதையாகவும் இருக்கிறது. விதை தேவனுடைய வசனம். நிலம் இதயத்தை குறிக்கிறது. மனிதர்கள் மத்தியிலே 4 வகையான இதயம் இருக்கிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை நிச்சயமாக பலன் கொடுக்கும், கனி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பலன் இருக்கிறதா, ஆவியின் கனி இருக்கிறதா என்பதை சிந்திக்க தூண்டுகிற அருமையான ஒரு உவமையாக இருக்கிறது. நான்காவது, இரவில் விதைக்கப்பட்ட களைகள். நல்ல நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்திருந்தான் ஒரு மனிதன். ஆனால் இரவில் யாருக்கும் தெரியாமல் சத்துரு வந்து களைகளை விதைத்துவிட்டு போனான். நம்முடைய இதயத்திலும் கூட தெய்வ வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சினிமா திரைப்படங்கள் மூலமாகவோ, தவறான படங்கள் மூலமாகவோ, பத்திரிகைகள் மூலமாகவோ கூட தவறான களைகளை நம் இதயத்தில் விதைக்க சத்துரு சுற்றித் திரிகிறான். ஜாக்கிரதையாயிருங்கள் என்று
நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது இந்த உவமை. இரண்டாவது, தொழில் சார்ந்த உவமைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாமர மக்களுக்கும் புரியும்படியாக அவரவர் செய்த தொழிலிலிருந்தே அநேக உவமைகளை அழகாக ஏராளமாய் சொல்லியிருக்கிறார். விவசாயம் செய்தபோது கிடைத்த பொக்கிஷம். ஒரு மனிதன் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த நிலத்தின் அடியில் யாரோ பொக்கிஷம் வைத்துவிட்டு மறந்து விட்டார்கள். அவன் உழும் தருவாயில் அந்த பொக்கிஷத்தை கண்டடைகிறான். குத்தகைக்கு பெற்ற அந்த நிலத்தை கண்ட அவன் தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று அந்த நிலத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறான். நிலம் என்பது வேதாகமத்தை குறிக்கிறது. அந்த பொக்கிஷம் என்பது அருமையான சத்தியங்களை குறிக்கிறது. நாம் வேதாகமத்தில் அருமையான சத்தியங்களை தேடி புதையல்களைப் போன்று பொக்கிஷங்களைப் போன்று வாசிக்கிறோமா? அதற்கென்று ஏதேனும் தியாகம் செய்கிறோமா என்பதை சிந்திக்க தூண்டுகிறது இந்த உவமை. ஆடு மேய்க்கின்ற தொழிலிலிருந்து அழகான உவமையை சொன்னார் ஆண்டவர். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதிலே ஒன்று தொலைந்து போகிறது. மனம் பதறி அதை அவன் தேடி கண்டுபிடித்து தன் வீட்டிற்கு சேர்க்கிறான். அதை போன்றுதான் ஆண்டவர் படைத்த உலகங்களிலும் தொலைந்து போன உலகம் இந்த பூமிதான். அந்த பூமியை மீட்பதற்காகத்தான் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். மீண்டும் நம்மை பரலோகம் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இரட்சிப்பை புரிய வைப்பதற்கான எளிமையான உவமை இது. மீன் பிடிக்கின்ற தொழிலிலிருந்து அழகான உவமையை ஆண்டவர் சொன்னார். ஒரு மனிதன் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கின்றான். மீன் பிடித்த பிற்பாடு அந்த வலையை கரைக்கு இழுத்து உட்கார்ந்து நல்ல மீனையும் கெட்ட மீனையும் பிரிக்கின்றான். அதை போன்றுதான் பரலோகத்திற்கு போவதற்கு முன் ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்வார். நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிப்பார். நல்லவர்களை மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வார். நாமும் இயேசுவின் கிருபையால் நல்லவர்களாய் வாழ முயற்சிக்கலாமே என்று நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. வீடு கட்டுகிற தொழிலில் இருந்து கற்பாறையின் மேல் வீடு கட்டினவன் மணலின் மேல் வீடு கட்டினவன் என்ற உவமையை சொல்லிக் கொடுத்தார். 2 விதமான கட்டிடக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் தன்னுடைய வீட்டை கற்பாறையின் மேல் கட்டினான். மற்றவன் மணலின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினான். இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்றால், இயேசுவின் வார்த்தைகளின் மீது தன்னுடைய வாழ்க்கையை கட்டினவன் கற்பாறையின் மேல் கட்டினவனாய் அசைக்கப்படாதவனாய் இருப்பான். இயேசுவின் வார்த்தை அல்லாமல் வீடு கட்டினாலும் கூட அது நிலைத்திராது என்ற அர்த்தத்தை இது சொல்லிக் கொடுக்கிறது. முத்து வியாபாரத்திலிருந்து கூட அழகான ஒரு உவமையை சொன்னார். ஒரு முத்து வியாபாரி ஒரு அற்புதமான ஒரு முத்தை பார்க்கும்போது மற்ற எல்லா முத்தையும் மற்ற எல்லா சொத்தையும் விற்று அந்த முத்தை பெற்றுக்கொள்வான். அதை போன்றுதான் நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முத்தான நம்மை மீட்பதற்காக அவர் பரலோகத்தில் உள்ள எல்லா அந்தஸ்தையும் எல்லா பதவியும் எல்லா முத்துக்களையும் விட்டு நம்மை மீட்பதற்காக இறங்கி வந்தார் என்று அவருடைய அன்பை இது வெளிப்படுத்துகிறது. சமையல் செய்கின்ற வேளையிலும் இருந்தும் கூட ஆண்டவர் உவமை பேசியிருக்கிறார். ஒரு பெண் மாவை புளிக்க வைப்பதற்காக சிறிதளவு புளிப்பு எடுத்து அதை ஒரு பிடியிலே அடக்கி வைத்தாள் என்று வேதவசனம் கூறுகிறது. ஸ்திரீ என்பது திருச்சபையை குறிக்கிறது. புளிப்பு என்பது கிறிஸ்துவின் கிருபையை குறிக்கிறது. ஸ்திரீ ஆகிய அந்த திருச்சபை கிறிஸ்துவின் கிருபையை இந்த உலகத்திற்குள்ளாக பரப்ப வேண்டும். உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் கிருபையால் புளிப்படைய வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இந்த உவமை இருக்கிறது. 3வது பிரிவு ஜெபத்தை பற்றின உவமைகள். விதவையின் ஜெபம். சோர்ந்து போகாமல் ஒரு விதவை பெண் அந்த ஊரில் உள்ள ஒரு நியாயாதிபதியினிடத்தில் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். அவள் மீது இரக்கம் காட்டி அவளுடைய விண்ணப்பத்திற்கு அந்த நியாயாதிபதி பதில் கொடுத்தான். அவன் தாமதமாய் பதில் கொடுத்தாலும் தொடர்ந்து முயற்சித்து பதில் கொடுக்கும் வரை சோர்ந்து போகாமல் ஜெபித்தாள். நாம் சோர்ந்து போகாமல் பதில் கிடைக்கும் வரை ஜெபிக்கிறோமா என்ற கேள்வியை இந்த உவமை எழுப்புகிறது. ஆயக்காரனின் ஜெபம். 2 நபர்கள் ஆலயத்திற்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னை நீதிமான் என்று நினைத்தான். ஆயக்காரன் தன்னை பாவி என்று நினைத்தான். பாவியாகிய என்மேலே கிருபையாய் இரும் என்று ஜெபமும் பண்ணினான். பாவியாகிய ஆயக்காரன் நீதிமானாக வீட்டிற்கு திரும்பினான். நீதிமானாக நினைத்த பரிசேயன்
பாவியாக வீட்டுக்கு திரும்பினான். நாமும் பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்று நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாமே என்று அழகான ஒரு கருத்தை இந்த உவமை பதிவு செய்கிறது. நண்பனின் ஜெபம். ஒரு நண்பனுக்கு தீராத பசியோடு களைப்போடு பயணப்பட்டு மற்ற நண்பனுடைய வீட்டிற்கு வந்தான். அந்த நண்பனிடத்தில் எனக்கு பசியாயிருக்கிறது, உணவு கொடுக்கிறாயா என்று கேட்டபோது அந்த நண்பன் தன்னுடன் இருக்கின்ற இன்னொரு நண்பனுடைய வீட்டிற்கு சென்று, என் நண்பன் பசியாக வந்திருக்கிறான், எனக்கு அப்பம் தாருமையா என்று கெஞ்சி கேட்கிறான். இவன் கெஞ்சுதலை கேட்டு கேட்டு பிற்பாடு அப்பங்களை அவன் கொடுக்கிறான். நாம் நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோமா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா என்ற அழகான கருத்துக்களை இந்த உவமை சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறது. 4வது, மன்னிப்பை பற்றின உவமைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி மிகவும் அழகான உவமைகளை, கதைகளை போன்று சொல்லிக் கொடுத்து இருக்கிறார். ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அவன் 10,000 தாலந்து கடன்பட்டு இருந்தான். இப்பொழுதைய காலத்திற்கு பல லட்சங்கள் என்றே சொல்லலாம். ஆனால் அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனுடைய கடனை மனதார மன்னித்து விட்டான். ஆனால் இந்த மன்னிக்கப்பட்ட ஊழியக்காரனிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்ட மற்றவன் இருந்தான். அவன் திருப்பி கொடுக்க முடியாத போது இந்த மன்னிக்கப்பட்ட ஊழியக்காரன் அவனிடத்தில் மன்னிப்பு காண்பிக்காமல் சட்டையை பிடித்து தொண்டையை நெரித்து, என்னுடைய பணத்தை நீ திரும்பித்தா, என் 100 வெள்ளிப்பணம் திரும்பித்தா என்று சொன்னான். இதை பார்த்த அந்த எஜமானின் வேலைக்காரர்கள் எஜமானிடத்தில் சொன்னார்கள். எஜமான் உடனே அவனை அழைத்து, இவனை சிறைச்சாலையில் போடுங்கள் என்று சொல்லிவிட்டான். நான் உனக்கு மன்னித்தேன், நீ மற்றவருக்கு மன்னிக்க வேண்டாமா என்று கேட்டார். நாம் மற்றவர்களை மன்னித்தால் பரமபிதா நம்மை மன்னிப்பார், நாம் மற்றவர்களை மன்னியாதிருந்தால் பரமபிதா நம்மை மன்னியாதிருப்பார் என்ற அழகான கருத்தை இந்த உவமை பதிவு செய்கிறது. மற்றொரு உவமையும் மன்னிப்பை பற்றி இருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் 2 கடன் படுகிறார்கள். ஒருவன் 50 வெள்ளிக்காசு கடன் படுகிறான், மற்றவன் 500 வெள்ளிக்காசு கடன் படுகிறான். இருவருக்குமே அந்த எஜமான் கடன்களை மன்னித்து விடுகிறான். இந்த இருவரில் எஜமானிடத்தில் யார் அதிகமாக அன்பு கூறுவார்கள்? எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன்தானே அந்த 500 பணம் மன்னிக்கப்பட்ட அந்த நபர் தானே. ஆம், மன்னிப்பின், கிறிஸ்துவின் மன்னிப்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் எந்த மனிதன் உணர்கிறானோ அவன் இயேசுவினிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவான். அவனுடைய அன்பு ஊற்று ஊற்றாக பொங்கி வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 5வது பிரிவு, பாவிகளை பற்றின உவமைகள். இந்த பாவிகளை பற்றின உவமைகள் எங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 அழகான உவமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன மகன் என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். ஒன்றன் பின் ஒன்றாக அர்த்தத்தை பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதிலே 1 காணாமற் போனது. அந்த காணாமற் போன ஆட்டை அவன் மீண்டும் தேடி கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வீட்டிலே சேர்க்கிறான். இதிலே ஒரு அழகான கருத்தும் இருக்கிறது. அந்த ஆடு என்பது நம்மை போன்ற பாவியை குறிக்கிறது. இந்த ஆட்டிற்கு நாம் தொலைந்து விட்டோம் என்பது தெரியும், ஆனால் வீட்டிற்கு வர தெரியாது. இதை போன்று சில பாவிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பாவம் செய்து விட்டோம் என்பது தெரியும், ஆனால் எப்படி அதை மேற்கொள்வது, எப்படி இயேசுவினிடத்தில் போவது என்று தெரியாமல் இருக்கும் பாவிகளை குறிப்பதுதான் இந்த காணாமற் போன ஆட்டின் உவமை. மற்றொரு உவமையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. அந்த 10 வெள்ளிக்காசில் 1 துளைத்து விடுகிறாள். பிற்பாடு வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி அயராது தேடுகிறாள். பிற்பாடு கண்டுபிடிக்கிறாள். இந்த வெள்ளிக்காசு பாவியின் இன்னொரு வகையை குறிக்கிறது. வெள்ளிக்காசை போன்று சில பாவிகள் இருக்கிறார்கள், வெள்ள ஆட்டை போன்று சில பாவிகள் இருக்கிறார்கள். வெள்ளாட்டை போன்ற பாவிகள் தாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்து இருப்பார்கள். வீட்டிற்கு வருவது, பாவத்தை ஜெயிப்பதுதான் தெரியாது. ஆனால் வெள்ளிக்காசை போன்ற பாவிகள் தாங்கள் தொலைந்து விட்டோம் என்ற உணர்வை அடையாத உணர்வற்றவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வீடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணமே இருக்காதல்லவா? அதனாலே உணர்வற்ற பாவிகளை குறிப்பதற்கு இந்த வெள்ளிக்காசு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 3வது உவமை, காணாமற் போன மகன்.
ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதிலே இளைய குமாரன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை பிரித்து கொண்டு பாவ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறவனாக கடந்து போனான். பணம் குறைவுபடவும் அங்கே பிரச்சனைகள் பெருகவும் பாவத்தை குறித்த உணர்வும் அதிகமாயிருந்தது. தகப்பனின் அன்பும் தளராமல் இருந்தது. அவன் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு சிறிய முயற்சி செய்து தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான். பாவிகள் பாவத்தை ஜெயிக்க முயற்சி எடுக்கும்போது தகப்பன் பாவத்தை சுட்டி காட்டுவதில்லை, மாறாக கட்டி அணைக்கிறவராக, ஏங்குகிறவராக காத்து நிற்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த 3 உவமைகளும் 3 வகையான பாவிகளை குறிக்கிறது. உணர்வுள்ள பாவி வீடு தெரியாமல் தவிக்கிறான், ஆட்டுக்குட்டியை போன்று. சில பாவிகள் உணர்வும் அடைவது இல்லை, வீடு திரும்புவதும் நோக்கமில்லை. உணர்வற்ற பாவிகளை குறிக்கிறது வெள்ளிக்காசு. சில பாவிகள் தகப்பனின் அன்பை உணர்ந்த பிற்பாடு முயற்சி எடுக்கின்ற பாவிகளாய் இருக்கிறார்கள். அப்படி முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாய் பிதாவானவர் அன்பு கூறுகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாய் இந்த உவமைகள் இருக்கிறது. 6வது கல்யாண விருந்து உவமைகள். எஜமான் ஒருவன் தன் மகனுக்கு கல்யாண விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருந்தான் அநேகருக்கு. ஆனால் கல்யாண நாள் வந்தபோது அந்த அழைப்பை மறுபடியும் அங்கீகரிக்காமல் ஆளாளுக்கு போக்குச் சொல்ல தொடங்கினார்கள். அதனாலே அழைக்கப்பட்டவர்கள் யாரும் கல்யாணத்திற்கு வரவில்லை. அழையாத விருந்தாளிகளாக ஏழைகளும் மிகவும் கொடிய வியாதி உடையவர்களும் அநேகர் ரோட்டோரத்தில் இருப்பவர்களும் அந்த கல்யாண விருந்தில் பங்கேற்று சந்தோஷமாய் உணவை புசித்தார்கள். இது யாரை குறிக்கிறது என்றால், உணவு அப்பம் என்பது இயேசுவை குறிக்கிறது. யூதர்கள் இயேசுவின் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏழைகளான நம்மை போன்ற புறஜாதியார் அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டோம். யாரெல்லாம் அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கல்யாண விருந்து பரலோக ராஜ்யத்தில் கொடுக்கப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கல்யாண விருந்தில் வஸ்திரம் இல்லாதவன். கல்யாண விருந்தில் கல்யாண வஸ்திரம் போட்டு போவது யூத கலாச்சாரம். அப்படி இருக்க ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் கல்யாணத்திற்குள்ளாக பிரவேசித்தான். அப்பொழுது எஜமான் கண்டு, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே வந்தாய் என்று கேள்வி கேட்டார். இதனுடைய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் வஸ்திரம் என்பது கிறிஸ்துவின் நீதியை குறிக்கிறது. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் நீதி என்ற அந்த வஸ்திரம் நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நீதியினால் நாம் மூடப்பட்டிருக்கிறோமா, இல்லை நம்முடைய வஸ்திரம் கரைப்பிடித்து இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க தூண்டும் ஒரு உவமையாக இது இருக்கிறது. 7வது பிரிவு திராட்சை தோட்ட உவமைகள். திராட்சை தோட்ட வேலையாட்கள் என்ற ஒரு உவமை உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை பார்ப்பதற்கு வேலையாட்களை தெரிந்து கொண்டு இருந்தான். அப்படி ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒவ்வொரு வேலையாட்கள் வந்து அந்த வேலையில் இணைந்து கொண்டார்கள். சாயங்காலம் சம்பளம் கொடுக்கின்ற நேரத்தில் காலையிலிருந்து வேலை பார்த்தவர்களுக்கும் ஒரே சம்பளம், மதியத்திலிருந்து வேலை பார்த்தவர்களுக்கும் ஒரே சம்பளம், சாயங்கால நேரத்தில் வந்து வேலையில் சேர்ந்தவர்களுக்கும் ஒரே சம்பளம் என்று கொடுத்தார். எல்லோரும் எங்கள் நேரத்தை பார்த்து சம்பளம் கொடுக்கவில்லையா என்று கேட்டபொழுது, இல்லை, நான் நேரத்தை பார்க்கவில்லை, நேர்த்தியாய் செய்த வேலையையும் அவர்கள் உள்ளத்தையும் தான் பார்த்தேன் என்று ஆண்டவர் அழகான பாடத்தை நமக்கு இதன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். திராட்சை தோட்டத்தில் கொலையாளிகள். திராட்சை தோட்டத்தை எஜமான் ஒருவன் குத்தகைக்கு விட்டிருந்தான். அவர்களிடத்தில் பலனை பெற்று கொண்டு வருமாறு வேலையாட்களை அனுப்பினான். ஆனால் அந்த வேலையாட்களை அடித்து உதைத்து கொலை செய்து விட்டார்கள் அந்த திராட்சை தோட்டத்து குத்தகைக்காரர்கள். அதற்கு பிற்பாடு பார்த்தால் தன்னுடைய மகனையே அங்கே அனுப்பி வைக்கிறார். மகனையும் கொலை செய்து விடுகிறார்கள். இதை பார்த்த அந்த எஜமான் கோபமடைந்து அந்த திராட்சை தோட்டத்தில் குத்தகைக்கு எடுத்தவர்களை முற்றிலுமாக அழித்து விடுகிறார். இந்த உவமையின் கருத்து என்னவென்றால், இந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்களை மனமாற்றத்திற்குள்ளாக வழிநடத்துவதற்கு ஆண்டவர் சில தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். கடைசியாக தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். அதன் விளைவாக எஜமான் கோபமடைந்து அங்கே அவர்கள் அழிவை சந்திக்கும்படியாய் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்று நம்மால் வாசிக்க முடிகிறது. திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம்.
திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம் ஒன்று இருக்கிறது. ஆனால் 3 வருடமாக கனி கொடுக்கவே இல்லை. எஜமான் பார்த்து, இது ஏன் நிலத்தை கிடைக்கிறது, இதை வெட்டி போடு என்று தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகிறார். தோட்டக்காரனோ வென்றால் இன்னும் 1 வருடம் இருக்கட்டுமே என்று பரிந்து பேசுகிறார். திராட்சை தோட்டம் என்பது திருச்சபையை குறிக்கிறது. அத்திமரம் என்பது திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியையும் குறிக்கிறது. எஜமானாகிய பிதா ஒவ்வொருவரிடத்திலும் கனி தேடி வருகிறார். ஆனால் கனியை ஒன்றும் காணவில்லை. அன்பு என்ற கனி, சமாதானம் என்ற கனி, சந்தோஷம் என்ற கனி என்று ஆவியின் கனியை ஒவ்வொருவரிடத்திலும் தேடி வருகிறார். ஆனால் கனி ஒன்றும் காணவில்லை. இதனை வெட்டி போடு என்று எஜமான் சொல்லும்போது அந்த தோட்டக்காரனாகிய இயேசு கிறிஸ்து, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், அவர்கள் மனமாறுவதற்கு நான் உழைக்கிறேன் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். நம்மிடத்தில் கனி தேடி வந்தால் நாம் கனி கொடுக்கிற அத்திமரமாய் இருக்கிறோமா, இல்லை கனியற்ற அத்திமரமாக இருக்கிறோமா என்ற சிந்தனையை நமக்கு தூண்டுகிறது. திராட்சை தோட்டத்துக்கு போகும் 2 மகன்கள். தகப்பன் தன்னுடைய மூத்த குமாரனை திராட்சை தோட்டத்திற்கு போய் வேலை செய்து வா என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் என்னால் முடியாது என்று சொல்லுகிறான். ஆனால் பிற்பாடு மனஸ்தாபப்பட்டு போய்விடுகிறான். ஆனால் இளையவனிடத்தில் நீ திராட்சை தோட்டத்திற்கு போ என்று சொன்னபோது, நான் இதோ போய்விடுகிறேன், அங்கே வேலை செய்து சாதித்து விடுகிறேன் என்று வாயிலேயே அவன் வார்த்தையை கொடுத்தவனாக இருந்தான். ஆனால் அவனோ போகவில்லை. இந்த இருவரில் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தவன் யார் என்று கேட்டபோது, திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்தவன்தான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தான். அப்படியென்றால் திராட்சை தோட்டம் என்பது ஆண்டவர் பிரியமான அவருடைய விசுவாச பிள்ளைகளை குறிக்கிறது. நாம் விசுவாச பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுகிறோமா, தயவு காட்டுகிறோமா, அன்பு காட்டுகிறோமா, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறோமா? அப்படி நாம் செய்தால் நாமும் திராட்சை தோட்டத்து வேலையாட்கள், பிதாவுக்கு பிரியமானவைகளை நாம் செய்கிறவர்களாய் இருப்போம். கடைசி பிரிவு, வருகை பற்றின ஓமைகள். நல்ல சமாரியனின் வருகை. நல்ல சமாரியனின் ஓமை மிகவும் அற்புதமான ஒரு ஓமை. ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு பயணப்பட்டு போகும்போது கள்ளர் கையில் மாட்டிக்கொண்டான். அவர்கள் அவனை குற்றுயிராக கொலையுறாக விட்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த வழியில் வந்த ஆசாரியனும் லேவியனும் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றார்கள். ஆனால் கடைசியில் வந்த அந்த நல்ல சமாரியன் காயமடைந்த அவனை சத்திரத்தில் சேர்த்தான். அவனுக்கு தேவையான பண உதவியும் செய்தான். அவன் சத்திரத்தான் இடத்தில் சொல்லும் பொழுது, இவனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், நான் மீண்டும் வரும்பொழுது இவனுக்கு வேண்டிய செலவையெல்லாம் கொடுத்து நான் தீர்ப்பேன், அந்த காயப்பட்ட அந்த மனிதனை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார். நல்ல சமாரியனின் வருகையும் இயேசுவின் 2ஆம் வருகையும் ஒன்று. காயப்பட்டவர்களை மறுபடியும் அவருடைய வீட்டிற்கு, பரலோக கானானிற்கு அழைத்து செல்வார் என்ற பாடத்தை இந்த ஓமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள் ஓமையில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தியுள்ளவர்கள் மணவாளனின் வருகைக்காக ஆயத்தமாய் இருந்தார்கள். அப்பொழுது மணவாளன் அவர்களை தன்னுடைய வீட்டிற்குள்ளாக அழைத்து சென்றார். இதிலிருந்து நாம் படிக்கும் பாடம் என்னவென்றால், மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கன்னிகை என்பது திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபையாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆயத்தமாய் இருப்பவர்கள் மாத்திரமே அங்கே அவருடைய கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்ற அழகான பாடம் இதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. எஜமானின் வருகை. ஒரு எஜமான் ஒருவன் வேறு ஊருக்கு தன்னுடைய ராஜ்யத்தை பெறுவதற்காக போகும்போது தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து, ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து என்று தாளந்தை கொடுத்து அவன் திரும்பி வரும்போது அதனை பெருக்கி அவனை சந்தோஷப்படுத்துகிற நபர்களாக இருக்க வேண்டும் என்று எஜமான் எதிர்பார்த்தான். ஆனால் அதிலே 2 பேர் பெருக்கி வைத்திருந்தார்கள், ஒருவன் புதைத்து வைத்திருந்தான். தாளந்தை பெருக்கி வைக்கிறவர்கள் மட்டுமே இயேசுவின் 2ஆம் வருகைக்குள் பிரவேசிப்பார்கள் என்ற அழகான பாடத்தை இந்த ஓமை கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் தாளந்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? உங்களிடத்தில் என்ன தாளந்து எல்லாம் இருக்கிறது? அதை புதைத்து வைத்திருக்கிறீர்களா, இல்லை மற்றவர் மனதில் விதைத்து வைத்திருக்கிறீர்களா? தாளந்தை பயன்படுத்துகிறவர்கள் மட்டுமே 2ஆம் வருகைக்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்று இந்த ஓமை கூறுகிறது. மனுஷகுமாரனின் வருகை. மனுஷகுமாரனின் வருகையின் போது அவர் வெள்ளாட்டையும் செம்பரியாட்டையும் வெவ்வேறாக பிரிக்கப் போகிறார். இதன் அர்த்தம் என்ன?
நல்லவர்களை எல்லாம் அவர் பரலோக ராஜ்யம் சேர்ப்பதற்காக தன்னுடன் கூட்டிச் செல்வதற்காக பிரிக்கப் போகிறார். கெட்டவர்களை எல்லாம் இந்த பூமியிலும் பாதாளத்திலும் விட்டு விடும்படியாக அவர் பிரிக்கப் போகிறார். நல்லவர்களுக்கான தகுதி என்ன? யாரெல்லாம் தாகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க, பசியாத்துகிறவர்களாக இருக்கவும், சிறையில் இருப்பவர்களை விசாரிக்கவும், ஆறுதல் இழந்தவர்களுக்கு ஆறுதலாகவும், நம்முடைய உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யவும் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் நல்லவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவின் குணத்தை பெற்றிருக்கிறவர்களாகவும் அவர்கள்தான் அந்த மனுஷகுமாரனின் வருகையில் பிரவேசிப்பார்கள் என்றும் வேதம் பதிவு செய்கிறது. இப்படி பல பிரிவுகளில் உவமைகளை நாம் பார்த்து அதன் ஆழங்களை நாம் நிச்சயம் தெரிந்திருப்போம். இன்னும் அநேக உவமைகள் குறைந்து கூட காணப்பட்டிருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் உவமைகளை படிப்பதற்கான ஒரு தெளிவான ஆர்வத்தை உங்கள் மனதில் போட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.